ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம இந்த வீடியோ யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்டீலியா பிரெயின் ராட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த ஸ்டீலியா பிரெயின் ராட் வந்து அடுத்த எபிசோடு தொடர்ந்து போடலாமான்றதையும் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நம்ம க்ரோயே கார்டன் போடுற மாதிரி நம்ம இந்த 2 அட்மி விஷயம் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் இப்போ ஃபஸ்ட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னமோ உருண்டையாக வருது என்னமோ அது ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு உடச்சல ரீபட்டுக்கு நம்ம முன்னாடி எடுத்து வச்சுருக்கணும். எல்லாமே பாதி பாதியாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், நெட்டு கிடைக்கல போல். இப்போ நம்ம அதாவது 500 ரூபாய்க்கு வேல்யூபிளான 500 ரூபாய்க்கு நம்ம டிம் சீஸை வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். காமனு சரியான பெட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுவோன்னா, இப்போ டிம் சீஸ் எடுத்து நம்ம பேஸில் விட்ருவோம். அவன் செகண்டுக்கு எவ்வளோ ரூபா தருவான்னு தெரியலையே. லேக்கை போடுறது ஒன்று தான், லேக்கை போடாதது ஒன்று. நம்ம பேஸில் அவ்வளோ பெரிய ஒன்றும் பெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை. போடுறது ஒன்று தான், போடாததும் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ். 5 நிமிஷத்தில் என்னமோ ஃபிஷ்ஷிங்கிற என்னமோ ஈவெண்ட் இருக்கான். இல்லை நம்மளால் வாங்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் கணக்கில் கேட்கலாம். நம்ம வெறும் 34 ரூபா தான் வச்சுருக்கோம். இவன் செகண்டுக்கு 5 ரூபா தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போட்டு நெக்ஸ்ட்டு நல்ல பெட்டு வருதான்ற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஃபிஷ்ஷிங்கிற ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரெயின் ராட் கார்டு ஃப்ரெண்ட்ஸ் 240K. நான் சும்மா சரி ஏதாவது 1K 2K அந்த மாதிரி பெட்டு கிடைக்குன்னு பார்த்தா இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 240K கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெட்டு. சூப்பரே. இந்த மாதிரி ஃபிஷிங் ரெடை பண்ணாலே போதும் போல், நம்ம பெரிய ஆளாயிடலாம் போல். இப்போ நம்ம உட்காந்து ஸ்பின் ஒன்று கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பின் ஒன்று பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் AFK பண்ணேன், அதுக்குள்ளே இப்போ 1 மில்லியன் டக்குன்னு கிடச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ வேறு எதாவது கிடைக்குதான்ற பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். இது வந்து நான் அப்படியே கிளிக் பண்ணிட்டே இருக்க சொன்னாங்களா, நானும் கிளிக் பண்ணிட்டே இருந்தேன். பார்த்தா திடுக்குன்னு ஒரு பெரிய பெட்டை கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறையா கிளிக் பண்ணுறேன்னு தெரியுது, நிறையா கிளிக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஏதாவது நல்ல பெட்டாக தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ் டர்லாலிட்டோஸ் 500K சீக்ரெட்டு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், 500K சீக்ரெட்டு வேறு ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நல்லா பெரிய ஆள் ஆயிடலாம் போலையே ஃப்ரெண்ட்ஸ். பாருங்களேன், ஃபிஷ்ஷிங் தான் பண்ணுறேன், அதுலேயே 100K 500K பிரெயின் ராட் கார்டு அப்புறம் சீக்ரெட்டு லேக் பேஸ் கொடுத்துக்கலாம். டெம்சீஸ் இப்போ நம்மளுக்கு தேவையே இல்லை, இருந்தாலும் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு வாங்கின பெட்டு டிம்சீஸு. அந்த 546 ரூபா எப்படா வந்துச்சு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா வந்திருக்கோம். அது எப்படா வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஏற்கனவே ஒருக்கா விளாண்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒருக்கா விளாண்டுட்டு போயிருக்கேன். சரி இது என்ன கேமு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக ஒரு கால் விளாண்டேன், அதனால் அது கிடச்சிச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ இன்னொரு துண்டியில் போட்டுருவோம். மீன் தான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இல்லை, ஃபுல்லாக மீனாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிது. ஏன்னா தண்ணியிலேருந்து பிடிக்கிறோம்ல, அதனால் வந்து இது ஃபுல்லாக மீனாக தான் கிடைக்கிது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் ஒப்பீனியன்ட்டை வந்து கமெண்ட்டில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து என்ன வீடியோ போடுவோன்றதை கமெண்ட்டில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறையா பேர் வந்து ஷார்ட்ஸில் போடுற வீடியோ வந்து டிவைன் பெட்டு தாங்க ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் யூஐடி பார்த்துக்கு இந்த பேஸ் மேலே காமிச்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதான் ஃப்ரெண்ட்ஸ் என் யூஐடி. அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் அப்செட் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா இசட்ஜின்னு, இப்போ புதுசாக ஒரு அக்கௌண்ட் உருவாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் வந்து இசட்ஜின்னு பக்கத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளை தான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபரு அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியும். உங்கள் யூஐடியோட கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அவங்கள மட்டும் நான் அப்செட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அப்செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் நிறையா டிவைன் பெட்டு இதெல்லாம் வந்து கிவ்அவே பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு லைக்கு சப்ஸ்கிரைபு, எல்லா வீடியோக்கு லைக் பண்ணியிருக்க, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு 3 பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா தானே கிவ்அவே கொடுக்குறாங்க அப்படின்ட்டு, இவர் வந்து கிவ்அவே கொடுக்க அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும். அதனால் நிறையா பேர்த்துக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. கொஞ்சம் லைட்டாக வளர்கிற மாதிரி இருக்குது, கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இப்போ வந்து லொத்த பெட்டாக கிடைக்கிது, என்னான்னு தெரில. நல்லபடியாக போயிட்டு இருந்தீங்க, இப்போ என்னென்னா திடீர்னு சொங்கியாக மாறிட்டீங்க. இப்போ என்னமோ நல்ல பெட்டு கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரீம் தரலால் 73 ஃப்ரெண்ட்ஸ். 450Kல கண்ணு கிடச்சிருக்கு எக்ஸ்ட்ரீம் தரலால். இது வந்து நம்ம சேல் பண்ணிடுவோம். இந்த மாதிரி சீப்பான பெட்டெலாம் நம்மளுக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ்.
முன்னாடி இந்த ஈவெண்ட்டு மட்டும் இல்லைன்னா நம்ம இதை தான் போட்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கணும். இப்போ நம்மகிட்டலாம் அவ்வளோ பெரிய பெட்டு இருக்கும்போது இந்த பெட்டில் என்ன ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து திரும்ப தூண்டியில் போட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. சரி கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஏஎஃப்கே பண்ணேன். பார்த்தா என்னமோ தண்ணி கீழே மிதந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னடா அது கையில் வேறு தூண்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு பார்த்தா என்னமோ இந்த மாதிரி காமிச்சிச்சு. அப்படியே தொட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு கிடச்சோடனே கொஞ்ச நேரம் அப்படியே எழுதிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்போ தான் வந்து ஆமாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம்ல அப்படின்னு சொல்லி வீடியோ ஆன் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து டிம் சீஸை வந்து விற்றுருவோம். இப்போ நம்மகிட்ட 300 மில்லியனு கிட்டத்தட்ட 300 மில்லியன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஸ்டீல் பண்ண முடியுதான்னு பார்ப்போமா? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் அது 4.4 மில்லியன் ஃப்ரெண்ட்ஸ். இதை தூக்கிட்டு போயிடுவோம். வெயிட் பண்ணுங்கள். அப்படியே அலையேக்கா தூக்கிட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். லாக்கை போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அரிஞ்சு போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தப்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சிட்டேன். விட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு அட்டம்ப்டில் சூப்பரான பெட்டை தூக்கி காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ரீஸ்பான் போட்டுருவோம். ஏன்னா வந்து இங்கே இருந்தோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேஸு வர வரைக்கும் நம்ம இங்கேயே தான் இருக்கணும். இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டக்குன்னு ஒரு செகண்ட் கூட அவங்க பேஸில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி லாக் போட்டாங்கன்னா ஏன்னா அவங்க பேஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். அப்போ நம்ம போய் ஸ்டீல் பண்ணிடுவோம்ல. அதனால் வந்து ரீஸ்பான் டக்குன்னு கொடுத்துடணும். இக்கல் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் சாரி. இப்போ வந்து நம்ம திரும்ப தூண்டியில் போட்டு நல்ல மீன் இந்த ஜாம்பி எக் அந்த இது கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஜாம்பி டர்லாலிலோன்னு நினைக்கிறேன். ஆமாம் 3P திராப்பி எதுக்குடா கொடுக்குறீங்க? ஆமாம் இது ஒரு மீன் தானே. மீன் வகையில் இருக்கிறதுனால 3P திராப்பியை கொடுக்குறாங்க. பார்ப்போம் வேறு ஏதாவது நல்லதாக கிடைக்குதான்றதை பார்த்து. இப்போ 320 கிடக்கு. நம்ம பெருசாக கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நிறையா வருது. நிறையா கிளிக் பண்ணுற மாதிரி இருக்குது. பெருசாக ஏதாவது 100K ஃப்ரெண்ட்ஸ். இப்போலாம் வந்து 100Kவே ஒரு மாதிரி செழிச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அப்படி தான் தோன்ற மாதிரி இருக்குது எனக்கு. 100Kவே என்னடா 100K தானா அப்படின்னு சொல்லி இருக்குது. அதெல்லாம் வந்து சேலில் பண்ணி விட்ருவோம். ஃபஸ்ட்டு பேஸை லாக்கடை போட்டு அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு திரும்ப தூண்டியில் போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோலை ஒரு பெட்டு நல்ல பெட்டு கொடுப்பேன்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தூரமாக வந்து போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தான் கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் த்ரல்லா வருது. பிரெயின் ராட் கார்டு இந்த இதுலேருந்து ரோலேருந்து வருது. 50K தான். அதோட நம்மக்கிட்ட ஒரு கலாவே கிடச்சிருச்சு. வேறு தான் நல்லதா ஃப்ரெண்ட்ஸ். கேங்ஸ்டர் ஃபுட்டேரா எதுக்கு வாங்குற அப்படின்னு தானே ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. வெயிட் அண்ட் சி. இப்போ நம்மகிட்ட அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 444 பார்த்தீங்கனாலே தெரியும். 444 நம்ம போயிட்டு ஏதாவது ஒன்று விற்றுருவோம். 3P திராப்பி எதுக்குள்ள வச்சுருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் காரணமாக தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேங்ஸ்டர் ஃபுட்டேடா வந்து வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ரொம்ப பெரிய சர்ப்ரைஸ்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா நார்மலான எனக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சர்ப்ரைஸ் கிடையாது. சும்மா ஃப்ரெண்ட்ஸ் ரீபர்த் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறேன். அவ்வளோதான் பண்ண போகிறேன். இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் என்ன பெட்டு காசு எல்லாத்தையும் உரி விட்டு அனுப்பிச்சுட்ருவாங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எடுக்க ஆரம்பிச்சிருவோம் மீனை. இப்போ எடுத்தோடனே நல்ல மீன் கிடச்சிச்சின்னா நல்லது. என்ன மீன் கிடைக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ்? பிரெயின் ராட் கார்டு நியூ ஃபவுண்டு என்னமோ ஆக்டோபஸ் வந்து அது டென்டக்கல்ஸை தூக்கிட்டு வருது. இதா பாருங்கள் அவ்வளோதான் தூக்கிட்டு இருக்குது. நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ 2.63 மில்லியன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். விறுவிறு பார்த்தா பின் எடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு வேறு நம்மளுக்கு தேவையானது வந்து ரீபத்துக்கு வந்து ஒன்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேன். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த வாழைப்பழத்துக்குள்ளே வந்து இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் டால்ஃபின்னு அதுவும் நம்ம தூண்டில் போடும்போது வரும். எப்படிடா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து அந்த டால்ஃபின்ற மீன் தானே ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அதுவும் வரும். மீன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரெயின் ராட்டும் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் போட்டால் இந்த தண்ணியில் மீன் பிடிச்சா நம்ம பொனேக்கா அம்பலாப்பு வாங்கிடுவோம். ஏன்னா இன்னொரு ரீபத்தையும் பண்ணிடுவோம் ஒரே இதாக. என்ன ஃப்ரெண்ட்ஸ் காசு இருக்கும்போதே பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஈவெண்ட் ஓடும் போதே எல்லா பெட்டியும் எடுத்து வச்சுருவோம். இந்த 3வது ரீபத் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டேன்.
இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கிராவிட்டி பி லான்ச்சர் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கிடுவோம். இதெல்லாம் வாங்கிட்டோம்னா நம்ம பேஸில் எவ்வளோ திருட வந்தோன்னா டக்குன்னு மூஞ்சி அடிச்சு விட்லாம். எனக்கு தெரிஞ்சு இந்த 2வது ரீபட் பண்ணோடனே 2வது மாடி வந்துடும் நினைக்கினேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், 2வது மாடி வந்துடும். நம்ம வந்து திரும்ப மீன் போட்டுருவோம். பார்ப்போம் எவ்வளோ மீன் நம்மளால் பிடிக்க முடியுது, எவ்வளோ காசு அதிகமாக எடுக்க முடியுதுன்றதை பார்ப்போம். வந்து விடாமல் அமுக்கிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தீபத்துக்கு வந்து நெக்ஸ்ட்டு செஃப் ஆப்ரகாடாப்ரா, அப்புறம் வந்து அந்த ஐயோ பேர் என்னமோ ஒன்றே பேர் தெரில, வாட்டர்மெலனுக்குள்ளே ஒரு முதல்ல தங்கி இருக்கும்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெட்டு அது வந்து நம்மளுக்கு வேணும். அந்த 2 தான் அடுத்த ரீபத்துக்கு தேவை. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்றத பற்றி. கிடைக்குமான்றதே வசி தெரில, இல்லை என்கிட்ட அது வந்து 2மே லெஜெண்ட்ரி ஃப்ரெண்ட்ஸ். சீஃப் ஆப்ரகாடாப்ராவும் லெஜெண்ட்ரி. இங்கே பாருங்க. டி ஏன்டா நான் ஒன்று எடுக்கிறவங்களுக்கு பிடிக்கிறடா. சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அவன் எடுத்துகிட்டு போறியான் விடுங்க. ஒன்று என்ன இப்போ என்ன மீன் தூண்டில்னா இருக்குது மினிட்டாக நம்ம பேசாமல். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த பனானினி டால்பனிட்டி என்னமோன்னு ஃப்ரெண்ட்ஸ், அது ஒன்று நம்மளுக்கு ரீபத் தேவை ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நெக்ஸ்ட்டு ரீபத்து 4th ரீபத் தான் வந்து அது. இது வந்து 3rd ரீபத்து. ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்குதான்றதை பார்ப்போம். மொத்தம் இந்த வீடியோவில் 3 ரீபத் பண்ண முடியுமா அப்படின்றத பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து நம்ம மீன் பிடிக்க ஆரம்பிப்போம். மீன் 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 பிடிச்சிட்டு மீன் நல்ல மீனாக கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 50Kல திரளாலே திருளலா ஃபுல்லாக திரளாலே அப்புறம் ஓர்கலா இந்த ஆட்டோ பஸ்ஸு இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இதிலே வந்து இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அது வந்து செஃப் ஆப்ரகாடாப்ரா வந்து இந்த லெஜெண்டரி டைம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது முடிஞ்சோடனே அது வந்தோடனே அது வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இது அந்த செஃப் ஆப்ரகாடாப்ராவா என்னன்னு தெரில, நம்மளா பேர் வைக்கிறதா ஃப்ரெண்ட்ஸ். பேர் வேறு வாயில் தங்க மாட்டேங்குது, மாற்றி சொல்கிறேன். அதான் வந்து நம்மளாம் பேர் வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு கிடைக்குன்னு பார்க்குறேன், வர மாட்டுது. 3P த்ராப்பா தேவை. அப்புறம் அந்த பனானினி இல்லை சிம்பான்சினி பனானினி தேவை. 3P த்ராப்பி தேவை. அப்புறம் சிம்பான்சினி பனானினி இந்த 2 இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ரீபட்டு பார்ப்பேன். இந்த 2:30 வரைக்கும் பார்ப்பேன். வரலையா அப்படியே நான் மீனை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஈவெண்ட் போயிடுச்சுன்னா அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு தான் வரும். 1 மணி நேரம் வரைக்கும் நம்மளால் விளையாட முடியாது. கொஞ்சம் நைஸாக இருந்தால் மட்டும் மன்னிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்ப 1 மணி நேரம் வரைக்கும் AFK போட முடியாது. பேட்ரி லோ சிறப்பு இப்படிலாம் இருந்துச்சுன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன் நான். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் ரீபத் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பனானா வருது வந்துட்டு போகுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து வேறு ஏதாவது இந்த மீன் ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்துட்டு அதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை மட்டும் எடுத்துடணும் எப்படியாவது எடுத்துருவோம், அது வேறு விஷயம். இப்போ பார்த்தோன்னா த்ரலா வந்து டைமண்டில் இருக்குது. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், பை.